ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழும்பி பிரகாசி ஊழியங்கள் சார்பாக உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். தேவனாய கர்த்தர் தாமே கடந்த 7 மாதங்களும் நம் ஒவ்வொருவரையும் கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கிறார். அவருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த ஆகஸ்ட் மாதத்திலும் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார். இந்த மாதத்திலும் இந்த ஒவ்வொரு குடும்பத்தினரையும் தேவனாய் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இப்பொழுதும் நாம் ஆகஸ்ட் மாதத்திற்குரிய ஆண்டவருடைய வசனத்தை வாசித்து நாம் தியானிப்போம். ஆமென். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை என்னன்னா, சங்கீதம் 34:10 வருகிற இந்த வார்த்தையை நம்ம வாசிக்க கேட்போமா? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஹல்லேலூயா! எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லை? எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் கர்த்தரை தேடுகிறவர்களாக இருப்பீர்களானா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஒரு நன்மையும் குறைவுபடாதான். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! ஜீவனுள்ள வலிமையான வார்த்தையை விசுவாசிங்க. ஒவ்வொரு மாதத்தில் கர்த்தர் நம்முடைய ஆத்துமாவை தொய்ந்து போகாதபடிக்கு உற்சாகப்படுத்தி தேவன் நம்மளை பலனடைய செய்து அவருக்குள் நம்மளை ஓட செய்கிறார். ஒவ்வொரு நாளும் ஜீவனுள்ள வலிமையான வார்த்தையை நான் பிழைத்து கொண்டே இருக்கிறோம். இந்த ஆகஸ்ட் மாசத்திலும் கர்த்தருடைய வார்த்தை நம்மளை பலனடைய செய்கிறது. அந்த வார்த்தை வெறுமையாக திரும்புவதில்லை. எந்த நோக்கத்தோடு ஆண்டவர் அந்த வார்த்தையை கொடுக்கிறாரோ அதன்படியே காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா! உங்க இருதயம் கலங்காது இருப்பதாக, சோர்ந்து போகாதீங்க. 7 மாதம் ஆண்டவர் நம்மளை நடத்தி இருக்கிறார். இந்த 8வது மாதத்தையும் கர்த்தர் நம்மோடு கூட தான் இருக்க போகிறார். நம்ம ஆண்டவரை தேடுவோமா? ஆண்டவரோடு கூட ஐக்கியப்பட நம்மளை அர்ப்பணிப்போமா? பெரிய காரியங்களை கர்த்தர் காண செய்ய உங்கள் மீது தேவனுடைய கிருபை இந்த நாளில் இறங்க போகிறது. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! பாருங்க, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று வேதவசனம் சொல்கிறது. பாருங்க, சங்கீதம் 104:21 வாசிங்க. பாலசிங்கங்கள் இரைக்காக கர்ச்சித்து தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடும். தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடும். யாரு ஆகாரத்துக்காக கர்த்தரை தேடுது பாருங்களேன்? கர்ச்சிக்கிற சிங்கம், பால சிங்கம். அப்ப ஆண்டவர் இந்த சிங்கத்தினுடைய கர்ச்சிப்பின் சத்தத்தை கேட்டு ஆகாரத்தை கொடுப்பாரானால் அவர் சாயலில் படைக்கப்பட்ட நமக்கு நன்மையை செய்யாமல் இருப்பார். நிச்சயமா செய்வார். அனுதினமும் செய்வார். ஆமென். ஒவ்வொரு நாளும் செய்வார். இந்த விசுவாசத்தை விட்டு விடாதீங்க. விசுவாசத்தை விடாதபடிக்கு நம்ம அதை கிளைம் பண்ணும்போது நிச்சயமா நம்பிக்கையோடு கூட அவர் பிரசன்னத்தில் ஜபத்தோடு காத்திருக்கும் போது அவருடைய வார்த்தையின் மேல விசுவாசம் வைக்கும் போது நிச்சயமாகவே நமக்கு நன்மைக்கு. ஹல்லேலூயா! ஆமென். பாருங்க, யோபுடைய வாழ்க்கையில கர்த்தர் அந்த நன்மையை தானே செய்யறாரு. யோபு பாருங்க, நீதிமானா இருக்காரு. அவருடைய வாழ்க்கையில சோதனை வரதால் செஞ்சது, வராம இல்லை. நீங்களே நம்மளே வாசிக்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் அவ்வளோ சோதனைகள் வந்ததா இல்லையா? வந்தது. ஆண்டோடைய இதுல அப்படிப்பட்ட சோதனையின் பாதையில் நடந்த யோபு ஆண்டு கைவிடவே இல்லை. ஆண்டவர் யோபு நீதிமான் என்று அறிந்திருந்ததுனால அவர் எல்லாத்தையும் விலைக்கு காத்தார். அந்த சோதனையில ஜெயிக்க கிருபை செஞ்சார். அவர் இழந்து போயிட்டாரு. குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளை இழந்துட்டாரு, ஆசீர்வாதத்தை இழந்துட்டாரு. எல்லாம் நன்மையாக ஆண்டவர் வேலி போட்டு வைத்திருந்த எல்லா காரியத்திலும் பிசாசின் தந்திரத்தினால் எல்லா காரியத்திலும் அவர் ஆசீர்வாதத்தை இழக்கிறார். ஆனா கர்த்தர் அவர் அப்பொழுதும் சோதனையின் காலத்துல கூட ஆண்டவர் விடல, நீதிமானாகவே இருக்கிறார். கர்த்தரிடத்துல இருந்து நம்ம ஆசீர்வாதத்தெல்லாம் பெற்றோம். ஆனா அவரிடத்துல இந்த தீமையான காரியங்கள் வரும் பொழுது நம்ம அவரை என்ன செய்யக்கூடாதான்? தூஷிக்க கூடாது இல்லையா? ஆகையால் தான் நான் சொல்றேன்,
எனக்கு அருமையானவர்களே, உங்களுக்கு எந்த பாடு எந்த சோதனை நீங்கள் போனாலும் கர்த்தரை தேடுவதில் நீங்கள் ஒரு நாளும் பின்வாங்கக்கூடாது. நீங்கள் கர்த்தரை தேடணும், கவனமாக தேடணும். ஏன் தெரியுமா? சங்கீதம் 9:10 வாசிங்க. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆண்டவரை தேடுவதனால நிச்சயமாக உங்களை கைவிட மாட்டார். அதே ஆமோஸ் 5:4 வாசிங்க. என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். ஆண்டவரை தேடும்போது தான் நம்ம பிழைக்கவே முடியும். எத்தனை சோதனை போராட்டம் வந்தாலும் ஆண்டவரை தேடணும். யோசேப்புடைய வாழ்க்கையில் கூட அநேக சோதனை. அவர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. அவர் அவங்க சகோதரர் காட்டிலும் அவருடைய அரிக்கட்டுக்கு உயர்ந்திருக்குதுன்ட்டுலாம் எல்லாம் பார்த்துட்டாரு. ஆனால் வந்த சோதனை, சிறையிருப்பு வரைக்கும் அவர் போக வேண்டிய சூழ்நிலை. செய்யாத குற்றத்துக்காக நீதிமானாக பரிசுத்தமாக தான் வாழ்ந்தார். ஆனால் அவருக்கு அவ்வளோ சோதனை இல்லை. ஆனால் கர்த்தர் கை விட்டாரா? கர்த்தர் எல்லா சூழ்நிலையும், எல்லா நெருக்கத்திலும், எல்லா பாடலையும், எல்லா நிந்தனையும் கூடயே இருந்தார். யோபு கூடயே இருக்காரு, இங்கே யோசப் கூடயே இருக்காரு. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நம்மோடு கூட ஆண்டவர் இருக்கிறார். நம்மளையும் கைவிடவே மாட்டார். அவங்க இழந்து போன ஆசீர்வாதத்தை யோபு 2 அணியாக ஆண்டவர் திருப்பி கொடுத்தார். யோசேப்புடைய வாழ்க்கையிலோ கர்த்தர் நன்மை செஞ்சாரா இல்லையா? ஆண்டவர் அவன் தலையை உயர்த்தினார். அந்த அடிமையாக வாழ்ந்த இடத்திலே கர்த்தர் அதிகாரியாக மாற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தங்கள் ஆசீர்வாத நன்மைகளால் அவனை கர்த்தர் போஷித்தார். இல்ல, எவ்வளோ நன்மைகள்! அவன் மூலமே அவங்க குடும்பமே பஞ்ச காலத்துல போஷிக்கப்பட்டது, நன்மை கிடைச்சது. நம்ம கண்களுக்கு எல்லாம் தீமையா தான் தெரியுது. ஆனா கர்த்தரோ தீமையை நன்மையாக மாற்றக்கூடியவர். ஹல்லேலூயா. இருதயம் கலங்காது இருப்பதாக. இதே போல பார்க்குறோம். நம்ம என்ன செய்யணும்னா சங்கீதம் 27:13 வாசிங்க. நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன தெரியுமா விரும்புகிறாரு? விசுவாசிக்கணுன்ற. எல்லா சூழ்நிலையிலும் கடவுளை, எல்லா நெருக்கத்திலும் கடவுளை நம்ம விசுவாசி. ஆண்டவர் நிச்சயம் செய்வார், செய்வார், தீமை வராது, நன்மை வரும், கடவுள் கைவிட மாட்டாரு. இந்த விசுவாசம் நமக்குள்ள பலமா இருந்துச்சுன்னா நம்ம ஜெயிச்சிடலாம். அதுதான் பக்தன் சொல்றான், நான் ஜீவனுள்ள தேசத்தை கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாது இருந்தால் கெட்டு போயிருப்பேன். அவிசுவாசம் உங்களுக்குள்ள வரக்கூடாது. இந்த விசுவாசம் உங்களுக்குள் வரும் பொழுதுதான் நீங்க நன்மையை சுதந்திரிக்க முடியும். வேலை உங்க குடும்பத்துல பாடா இருக்கலாம், பிரச்சனையா இருக்கலாம், பலவீனமாக இருக்கலாம், ஒரு வருமானத்துக்கு வழி இல்லாமல் இருக்கலாம். காத்து ஏமாந்து போயிட்டீங்களா? இனி நல்லதே நடக்காதுன்னு நினைச்சிட்டீங்களா? சோர்ந்து போயிட்டீங்களா? உங்க நம்பிக்கையெல்லாம் இழந்துட்டீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றேன், இல்ல என் மகளே, என் மகனே, இந்த ஆகஸ்ட் மாசத்துல நீ அந்த காரியங்களை நன்மையை ருசி பார்க்க போகிறாய். ஹல்லேலூயா. நன்மை வரப்போகிறது. கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். நன்மையான காரியத்தை செய்ய போகிறார். காரணம் என்ன தெரியுமா? நீங்க வாசித்து பாருங்க. சங்கீதத்தில் நம்ம என்ன செஞ்சோம்? கர்த்தர் கைவிடுவதில்லை என்று பார்த்தோம். சங்கீதம் 13:6 வாசி. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். நீங்க என்ன செய்ய போறீங்க? ஆகஸ்ட் மாசத்துல கர்த்தர் எனக்கு நன்மையை செய்துட்டார் என்று சொல்லி நீங்க பாட போறீங்க. இவ்வளவு நாள் புலம்பியாச்சு. அந்த சங்கீதத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். தாவீதுடைய வாழ்க்கையில் அந்த போராட்டத்தை ஆண்டவரோடு கூட மனம் உடைந்து சொல்ற காரியங்களாகவே இருக்கும். நிச்சயம் பாடு துன்பத்தை நான் எவ்வளோ நாள் இதை பார்ப்பேன், எவ்வளோ நாள் சகிப்பேன், இப்படிலாம் சொல்லி தான் வேதனைப்படுவார். ஆனால் கடைசி அவர் முடிப்பார், கர்த்தர் எனக்கு நன்மையை செய்தபடியாக நான் பாடுவேன். இப்பொழுதே இந்த 1ஆம் தேதி, ஆகஸ்ட் 1ஆம் தேதி உங்க நம்பிக்கை எப்படியாக இருக்கணும்? கர்த்தர் எனக்கு நன்மையை செய்துட்டான்னு சொல்லி பாடுங்க, ஆண்டவரை துதிங்க. ஏன் தெரியுமா நான் அதை சொல்றேன்னா, சங்கீதம் 85:12 வாசிங்க. கர்த்தர் நன்மையானதை தருவார். கர்த்தர் நன்மையானதை தருவார். உங்களுக்கு நன்மையானதை கொடுத்துட்டார் சொல்லி ஸ்தோத்திரம் துதிங்க. வாக்குத்தத்தம் செய்த கர்த்தர் உண்மை உள்ளவர், வாக்கு மாறாதவர். நன்மை உண்டாகும். உங்களுக்கு குறைவெல்லாம் நிறைவாக மாற்ற போகிறார். உங்களுக்கு இருக்கிற என்னென்ன குறைகள் இருக்கிறது? 1 கொரிந்தியர் 13:10 நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும். நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்க போறார்.
இந்த மாதத்துல ஒரு நிறைவான நன்மையை பார்க்க போறீங்க. எல்லாவற்றிலும் குறைவே இருக்குதுன்னு பாக்குறீங்கல்ல, எல்லாவற்றிலும் நான் இன்னும் என்ன ஆசீர்வாதத்தையும் நான் சுதந்திரிக்க முடியாத கீழே தள்ளப்பட்டு நசுக்கப்பட்ட நிலையில இருக்கீங்களா? உங்க ஆபீஸ்ல உங்களை கீழே தள்ளி வச்சிருக்காங்களா? உங்களுடைய காரியங்கள்ல நீங்க மேலோங்கி வர முடியாதபடிக்கு உங்களுக்கு விரோதமான ஆட்கள் எழுப்பி இருக்கலாம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி அந்த காரியத்தில் உங்களுக்கு நன்மையை கட்டளையிட போகிறார். ஹல்லேலூயா! ஜெயம் உண்டாக போகிறது. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். வெள்ளம் போல சத்துரு வரும்பொழுது பரிசுத்த ஆவியான ஜெயக்கொடி ஏற்றுவார். உங்களுக்கு நன்மை உண்டாகும். சத்துரு வெட்கப்பட்டு போவோம். தீங்கு அணுகுவதில்லை. கர்த்தர் உங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். இந்த ஆகஸ்ட் மாதத்துல கர்த்தர் கொடுத்த நன்மைக்காக நன்றி சொல்லி அந்த ஆசீர்வாதத்தை இந்த மாதத்தில் பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் இந்த மாதத்துல உங்கள் அனைவர் மேலும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. 7 மாதங்களை நடத்திருக்கீங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஏசப்பா, இந்த 8வது மாதம் 1ஆம் தேதிக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லிட்டீங்கப்பா. யாரார் உள்ளலாம் இன்னைக்கு உடைஞ்சிருக்குது, யாரார் உள்ளலாம் இன்னைக்கு சோர்ந்து இருக்குது, யாரெல்லாம் உங்களை நம்பி இன்னைக்கு வந்திருக்கா, இந்த ஆகஸ்ட் மாதத்தில் எனக்கு ஒரு நன்மை உண்டாகாதா, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வராதா என்று காத்து ஏக்கத்தோடு இன்னைக்கு இந்த வார்த்தையை கவனித்து கேட்டு இந்த ஜெபத்தில் இணைந்திருப்பார்களானா இன்னும் இந்த மாதத்துல அவங்கள சாட்சி சொல்ல செய்யுங்கப்பா. அவங்களுடைய அவிசுவாசத்தெல்லாம் எடுத்து போடுங்கப்பா. நீதிமானாக வாழ முடியாத ஜெபம் இல்லாதபடி வேதத்தை விட்டு விலகி இருப்பார்களானா இன்னைக்கு ஒரு அற்புதத்தை செஞ்சிருங்க. அவங்கள ரத்தத்தால கழுவுங்கப்பா. அவங்கள பரிசுத்தமாக்கி உங்களுக்கு சாட்சியாக உங்க அண்டை இழுத்து கொள்ளுங்கப்பா. அவங்க உங்களுடைய பாதத்துல வர கிருபை செய்யுங்க. என்னென்ன காரியத்துல தடை, என்னென்ன விதத்துல அவங்க சோதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள், கவலையும் கண்ணீருமே உணவாக இருக்குமானா, இரவில் கூட சரியா தூங்க முடியாத நிலையில் இருப்பார்களானா இன்னைக்கு அவங்கள விடுதலாக்குற இயேசுவின் நாமத்தினால கர்த்தாவே ஏசப்பா இன்னைக்கு அவங்கள ஆசீர்வதிங்க. நன்மையால் திருப்தியாக்குங்க, நன்மையால் திருப்தியாக்குங்க. அவங்களுடைய ஆவி ஆத்தும சரீரத்தை நன்மையால் திருப்தியாக்குங்க. வேலை கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தினால, நல்ல வருமானம் கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தினால, சுகம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால, விடுதலை கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தினால, சத்துருவின் கட்டுகள் என்று விடுதலை ஆவார்களாக இயேசுவின் நாமத்தினால, ஜெயம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால, அவங்க தோல்விகள் எல்லா ஜெயமாக மாறுவதாக இயேசுவின் நாமத்தினால, எல்லாவற்றிலிருந்து அவங்களை விடுதலையாக்கியதற்காய் நன்றி. அவர்களுக்கு விரோதமாக எழும்பின சத்துருவின் கைகளிலிருந்து இன்னைக்கு விடுதலை ஆவார்களாக இயேசுவின் நாமத்தினால, எல்லா அந்தகார இருளும் அவங்களை விட்டு விலகும்படியாக இயேசுவின் நாமத்தினால கட்டளை கொடுக்கிறேன். அற்புதம் நடக்கட்டும் அப்பா. அதிசயத்தை காண செய்யுங்க. நன்மையை ருசி பார்க்க செய்யுங்க. நன்மையை கண்டு தேவனை மகிமைப்படுத்தட்டும். இந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொண்டேன். கர்த்தர் எனக்கு இந்த மாதத்தில் நன்மையை செய்திட்டார் என்று சொல்லி வாயார துதிக்கட்டும், மனதார துதிக்கட்டும். துதியின் கம்பீர ஆவியால நிரப்புங்க. தேவனை மகிமைப்படுத்துற ஆவியால நிரப்புங்க. விடுதலையோடு கூட உங்களை துதிச்சு ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளட்டும்ப்பா. கர்த்தர் இந்த மாதத்தை எல்லா தீங்குக்கும் அவர்களை விலக்கி காப்பாராகப்பா. கண்ணின் மணி போல காப்பாராகப்பா. தீங்கு அணுகாதபடி காப்பாராகப்பா. போக்கில் வருத்தலாம் காப்பாராகப்பா. சுகபலத்தோடு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் துதி ஸ்தோத்திரங்களோடு தாழ்மையோடு இந்த ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.